வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறதா. சோ இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது இந்த மாதிரி சிம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து ஒரு சந்தேக மொழியில வந்து பிளஸ்க்கு பதிலா டிவைடட்னும், மைனஸ்க்கு பதிலா இன்ட்டுக்கு பதிலா மைனஸ், டிவைடடுக்கு பதிலா பிளஸ் அப்படின்னு எழுதிட்டாங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அவங்க எதுக்கு அசைன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்மாஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் கரெக்டா வரும். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சோ பாட்மாஸ் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பாட்மாஸ்ல ஃபர்ஸ்ட் பிங்கிறது வந்து பிராக்கெட். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்து என்ன பண்ணணும், ஓங்கிறது ஆஃப். ஆஃப்னா என்ன அர்த்தம்னா, சம்டைம்ஸ் வந்து ஆஃப்னே கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துட்டு இன்ட்டுங்கிற சிம்பிள் இல்லாம 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்கிற நம்பரோட 3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஆஃப்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளை பண்றதா. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அது ஆஃப் வந்து மறைஞ்சு இருக்கும். நான் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வர்றப்போ சொல்றேன். சோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அடுத்து டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். சோ இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும், சிம்பிள் மாத்த போறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்டுக்கு பதிலா என்ன போடுவோம், இன்ட்டுக்கு பதிலா மைனஸ். ஸோ இங்க சிம்பிள் வந்து கரெக்டா வந்து நீங்க மேட்ச் பண்ணி போடணும். இல்லைன்னா ஆன்சர் தப்பா வந்துடும். 3 அப்புறம் மைனஸ்க்கு பதிலா இன்ட்டு 2, டிவைடடுக்கு பதிலா பிளஸ், அடுத்து 80, அதுக்கப்புறம் பிளஸுக்கு பதிலா டிவைடட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்தந்த சிம்பிளுக்கு மாத்தியாச்சு. இல்ல பிராக்கெட் இல்ல, ஆஃப் இல்ல, அப்ப என்ன பண்றோம், டிவிஷனுக்கு வரும். டிவிஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ 80 டிவைடட் பை 2ங்கிறது 40. ஸோ அப்ப இங்க 40 வரும். மிச்சத்தை அப்படியே எழுதிக்கோங்க. டிவிஷனுக்கு அப்புறம் என்னது, மல்டிபிகேஷன். மல்டிபிகேஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ -6 வரும். 23 பிளஸ் 4 சரி பிளஸ் 40 அப்படிங்கிறது. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், எங்க அடிஷன் இருக்கு, இது ரெண்டுக்கும் மைனஸ் இருக்கு. இங்க பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம், 40 பிளஸ் 6 அப்படின்னு எடுக்காம முன்னாடி இருக்க மைனஸையும் சேர்த்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா இங்க வந்து மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு இல்லையா, அது வந்து 6க்கான சிம்பிள். ஓகேவா? சோ 6க்கான சிம்பிள் தான் மைனஸ். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், -6 பிளஸ் 40 அப்படின்னு எடுக்கணும். அப்படின்னு எடுக்கும்போது என்ன வரும், 40ல இருந்து 6 போச்சு அப்படின்னா 34 வரும். ஓகேவா? 40ல இருந்து 6 போச்சுன்னா 34 பிளஸ் 34 தான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 23. அப்ப 34ஐயும் 23ஐயும் கூட்டணும் அப்படின்னா 57. இந்த இடத்துல நீங்க கரெக்டா பண்ணணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும், ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப 23 அப்படின்னு வரும். -6 பிளஸ் 40 அப்படின்னு எடுக்காம 6னே எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஐயும் 40ஐயும் கூட்டினோம்னா 46 வரும். சோ 46ங்கிறப்போ -23 வரும். இந்த மாதிரி பண்ணும்போது -23 வருது. நீங்க ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். -23 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இல்ல +23 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மெத்தட்ல தான் போடணும். 57 வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 57 ஆன்சர்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். மேபி இங்க -23 கொடுத்திருந்தாங்க வேணா நமக்கு இன்னும் கன்ஃபியூஸா இருக்கும். சோ இந்த மாதிரி வர்றப்போ நீங்க ஆன்சரை செக் பண்ணுங்க, எந்த ஆன்சர் வருது அப்படின்னு. மேபி சில டைம் வந்து இங்க -23 கொடுத்து 57 கொடுத்தா ரெண்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். அது வந்து இது. சோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த ஆர்டர்லயே பண்ணுங்க. பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல தான் நமக்கு குழப்பம் வருது. இங்க -23 வருது நார்மலா போட்டோம் அப்படின்னா, ஆனா -23 ஆப்ஷன்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை -6ன்னு எடுத்துக்கிட்டு பண்ணும்போது நமக்கு 57 வருது. சோ ஆன்சர் 57. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இந்த வீடியோல இருக்க எல்லா क्वेश्चनமே இந்த டைப் ஆஃப் क्वेश्चन தான். சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கலாம். மைனஸ்க்கு பதிலா இன்டு, டிவைடடுக்கு பதிலா பிளஸ், இன்ட்டுக்கு பதிலா டிவைடட், பிளஸ்க்கு பதிலா மைனஸ். சோ போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணுவோம். 5 டிவைடட் 1 வந்து 5 தான் வரும். சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே வரும். -9 இந்த இதுக்கு மட்டும் நம்ம இது பண்ணிருக்கோம். அடுத்து இன்ட்டு. சோ 3 21 210 பிளஸ் 5 -9. அடுத்து அடிஷன். சோ 215 -9. 215ல 9 போச்சு அப்படின்னா 206. சோ ஆன்சர் வந்து 206. அதே ஆர்டர்ல பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். அடுத்த क्वेश्चन பாருங்க. இது கொஞ்சம் பெரிய சிம்பிளிஃபிகேஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல இங்க பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. இன்ட்டுக்கு என்ன வரும், -4 மைனஸ், சரி இங்க மைனஸ் சிம்பிள் மாத்தணும் இல்லையா, மைனஸ்க்கு பதிலா டிவைடட் வருது. ஓகேவா? மைனஸ்க்கு பதிலா டிவைடட் வருது. அடுத்து 8 into 4. 8 into 4 என்ன வருது, இன்ட்டு என்ன வருது,
மைனஸ் வருது. ஸோ -4. ஓகேவா? ஸோ கரெக்டாக சிம்பிளை மாற்றி போடுங்க. மைனஸுக்கு பதிலாக டிவைடட், இன்ட்டுக்கு பதிலாக மைனஸ். டிவைட் பண்ணும்போது 4, பிளஸுக்கு பதிலாக இன்ட்டு வருது. ஸோ 6. இன்ட்டுக்கு பதிலாக என்ன வரும்? மைனஸ் வருது 2. பிளஸுக்கு பதிலாக இன்ட்டு. இங்கே நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு குழப்பம். டிவைடடுக்கு பதிலாக பிளஸ். ஸோ இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுவோம், அப்புறம் கீழே இருக்கிறது தனியாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறதுக்கு பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் வரும். பிராக்கெட்டுங்கிறப்ப என்ன வரும்? 36 - 4ங்கிறது 32. ஸோ 32 டிவைடட் 8 - 4. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது டிவைடட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். 8 நாங்க 32. ஸோ 4 - 4 மேல என்ன ஆயிருது? 0 அப்படின்னு வருது. ஸோ நம்ம கீழே பண்ணவே தேவையில்லை. ஏன்னா மேல 0 எனிதிங், அதாவது இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல மேல 0 வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆன்சரும் 0 தான் வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 0. டிவிஷன் நம்ம டிவைடட் பைல இருக்க பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இன்ட்டு தான் பண்ணுவோம். 2 இன்ட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ட்டு பண்ணுவோம். 6 நாங்க 24, 16 32 பிளஸ் 1. ஸோ அடிஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? -32 பிளஸ் 1 -31 வரும். ஸோ மைனஸ் சம்திங் வரும். நமக்கு அது தேவையில்லை. சிம்பிளிஃபை பண்ணும்போது கீழே என்ன வருது? சம் மைனஸ் வேல்யூஸ் வரும். ஆனா மேல என்ன வந்துருச்சு? 0 வந்த உடனே நம்ம என்ன சொல்லிடலாம்? ஆன்சர் 0 அப்படிங்கறத டிக் பண்ணிடலாம். கீழே இது சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இதை மைனஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் எடுத்துக்கும் போது என்ன வரும்? -31 வரும். 24. ஸோ 24 போச்சுன்னா அங்க ஒரு 5, 6 -6 வரும். இதை பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 33 வரும். 24 - 33 என்ன வரும்? இங்க 3, இங்க வந்து 6. ஸோ -9 வரும். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் வரும். நமக்கு வந்து கீழே இருக்கிறது இதுல தேவையில்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சிம்பிளான சம் கொடுத்துருக்காங்க. 8 பிளஸுக்கு பதிலாக டிவைடட், 40 டிவைடடுக்கு பதிலாக இன்ட்டு, 8 இன்ட்டுக்கு பதிலாக மைனஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிவைடட் பண்ணுவோம். ஸோ 8 டிவைடட் பை 40 பண்ணணும். 8 டிவைடட் பை 40 பண்ணோம்னா 1/5 வருமா? ஸோ 1/5 இன்டூ 8 -5. இப்போ இன்ட்டு தான் பண்ணுவோம். 8/5 -5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது? நமக்கு பின்னமா வரும், ஃபிராக்ஷனா வரும். ஸோ கீழே வந்து 5, 25 வரும். 25ல 8 போச்சுன்னா 25ல 8 போகும்போது 17 வருமா? -17 வரும். ஸோ -17 டிவைடட் பை 5 வரும். இங்க ஆப்ஷன்ல பாருங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன் இல்ல. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? நன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 3 ஆப்ஷன் எதுவுமே கிடையாது அப்படிங்கறத ஆன்சரா வரும். ஏன்னா -17 டிவைடட் பை 5ங்கிறது எதுவுமே இல்ல. ஃபிராக்ஷன்லயும் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து நன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15 மைனஸ்க்கு பதிலா இன்ட்டு 2 டிவைடடுக்கு பதிலா பிளஸ் 900 பிளஸுக்கு பதிலா டிவைடட் 90 இன்ட்டுக்கு பதிலா மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிவிஷன் தான் பண்ணுவோம். ஸோ 900 டிவைடட் 90ங்கிறது 10 வரும். ஸோ மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இன்ட்டு பண்ணும்போது 30. அடுத்து என்ன பண்ணுவோம்? அடிஷன் பண்ணுவோம். 40 மைனஸ் 100ங்கிறப்போ -60. ஸோ ஆன்சர் வந்து -60 அப்படிங்கிறது வருது. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்ப கீழே இருக்க இந்த சமன்பாட்டுல எந்த 2 குறிகளை மாற்றினால், அதாவது விடை 17 அப்படின்னு வரும். இதுல ஏதோ 2 சிம்பிளை மாத்தினா மட்டும் என்ன வருது? ஆன்சர் 17 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஆப்ஷனை பாருங்களேன். மோஸ்ட்லி பிளஸுக்கு பதிலா மாத்திருக்காங்க, இல்லைன்னா டிவைடடுக்கு பதிலா இன்ட்டு மாத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷனே செக் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அதாவது டிவைடருக்கு பதிலா இன்ட்டுக்கு பதிலா டிவைடரும் மாத்தணும். சோ 5 + 6 அப்படியே இருக்கும். டிவைடருக்கு பதிலா இன்ட்டுக்கு பதிலா டிவைடட். சோ இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 17 வரணும். ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா -6 வருமா? அடுத்து 3 18 வரும். பிளஸ் 5 18 5 23. 23ல 6 போச்சுன்னா 17 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு என்ன வந்துருது? ஆப்ஷன் 17 அப்படின்னு வருது. மேபி இது வரல அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த ஆப்ஷன் செக் பண்ணணும். அடுத்ததுல வந்து பிளஸுக்கு பதிலா இன்ட்டுக்கு பதிலா பிளஸ் மாத்தி போட்டு செக் பண்ணணும். ஒன்னு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இல்ல அப்படின்னா ஆன்சரை கொடுத்துட்டு இதுல எந்த சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணா கரெக்டான ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இந்த மாதிரி, அதாவது இதுக்கு பதிலா இந்த வேல்யூ, இதுக்கு பதிலா இந்த சிம்பிள் மாத்தணும்னா என்ன மாதிரியான ஆன்சர் வரும் அப்படிங்கிறது.
ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அடிஷன்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன்ல தான் நமக்கு குழப்பம் வருது. ஸோ அதுக்கு நிறைய சம் நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா, கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.